நான் போய் நிறைய பேர் இருக்காங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன் இது என்ன ஊர்லாம். சரி இங்கே நில்லுடி, எங்கேயும் போயிடாதடி. சரி இங்கே நிற்கிறேன். அண்ணா இங்கே வாங்கண்ணா. என்னம்மா இது என்ன ஊருண்ணா? இது வேலூர் மல்லிப்பூர் வில்லேஜ். சரிண்ணா. அண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்ணா, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வழி சொல்கிறீங்களா? சொல்கிறேன். என்ன பிரச்சனைம்மா? அண்ணா அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம்ண்ணா, திடீர்னு எங்களுக்கு அந்த எங்கள் வீட்டில் தான் நான் இருந்தோம். திடீர்னு நாங்கள் அந்த ஏதோ வீட்டுக்குள்ளே பிங்க் கலர்லலாம் இருந்துச்சுன்னா, அங்கே பெயிண்ட் அடிச்சுருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பேய் வந்துச்சுன்னு நாங்கள் பைக்கை போட்டே விழுந்துருந்தோம்ண்ணா. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆகிலாம் ஆன் ஆகுதுண்ணா. சாமி கும்பிடலாம் தரேன்னா கேட்லாம் ஆடுதுண்ணா. பாவி, நீங்கள் அந்த வீட்டுக்கு தானே போனீங்க? ஆமாம். அங்கே ஒரு ஃப்ளவர் பண்டில் தானே இருந்துச்சு? ஆமாண்ணா. அதையும் எடுத்தீங்க? அண்ணா அதை நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம்ண்ணா. அந்த கதையை நான் ஒழுங்காக சொல்கிறேன் கேளுங்க. இவங்க ஏதாச்சும் திருந்துங்க. 1000 ஒரு பொண்ணு இருந்தாம்மா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவள் அவளுக்கு ரொம்ப பூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் கடையில் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாம்மா. அது வாங்கினோடனே தொலைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நாளாக அவளுக்கு அழுந்துகிட்டே இருந்தா. அழுந்து ஆவியாக செத்துட்டாமா. அந்த வீட்டில் தான் இப்போ ஆவியாக சுற்றிட்டு இருக்கா. அப்புறமா அந்த 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பூக்காரங்கிட்ட அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பூ கடிச்சிச்சா, அவன் விற்கலான்னு விற்று உங்கள் கையில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? அப்போனா அந்த பூ இருந்ததுனால தான் உங்களோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் ஒரு சாமியை நான் சொல்கிறேன், அவங்க சென்னையில் இருக்காங்க. சென்னையில் போக முடியுமா உங்களால்? அவங்க பேர் குரு. அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்ககிட்ட நல்ல தீவு கிடைக்கும். அது இல்லாமல் அவர்கிட்ட நீங்கள் அந்த பூவை எடுத்துகிட்டு போயிடுங்க. சரி அண்ணா, நாங்கள் ஏதாச்சும் அந்த பூவை வச்சுட்டு போனால் கூட அது வந்துக்கிட்டே இருக்குண்ணா எங்கள் கூட. நீங்கள் டேரெக்டாக சாமியார்கிட்ட போயிடுங்க. சென்னையில் தான் இருக்குது. நான் கான்டாக்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் இருந்தாங்க பெட்டர் எங்கே போச்சு இருந்தாங்க. கட்டா ஆனால் யாரும் சிரிக்கிறீங்க? ஆமாம், நான் எப்போ பார்த்தாலும் மென்டல் ஹாஸ்பிட்டல் நம்ம போயிருந்தேன். ஏன்னா நான் மென்டல் ஆகிட்டேன். அதனால தான் சாரி. அப்போ நீங்கள் சொல்லல பொய்யா? உண்மைதாம்மா. இதை நான் கான்டாக்ட் நம்பர் சொல்லுவேன், 97519416. சரி போயிட்டு வரோம். சரியா? ஐயோ என் தங்கச்சி வேறு மல்லிப்பூர் வேலூர் மல்லிப்பூர் வில்லேஜ். சென்னைக்கா? சென்னைக்கு போகணும் நம்ம. ஓகே. இங்கே எதுவும் பஸ்ஸு வண்டி எதுவுமே இருக்காதேடி. நடந்து எப்படி போக முடியும்? எனக்கு வேறு விக்கு இருக்குதேடி. சென்னைக்கு போகலாமா? போகலாம் வா. நீ பைக் எதுவுமே ஃப்ளவர் எங்கடி? ஃப்ளவர் அங்கே தாண்டி இருக்கு. என்னடி காணும்? தெரியலையே. ஏன் அங்கே 2 பீஸ் கீழே வந்துருக்குடி. வா நம்ம சாமியார் கிட்ட இது கொடுத்துருக்கேன். நீ ஒன்று எடுத்துக்கோடி. வழி போகலாம். ஏன் வேலை மூலம் வாடி போய் போடுதுடி. இப்படி வச்சுக்கொடி நல்லா இருக்கும். Part 4 to be continued.